தொடர தகுதி தேர்வு தேர்ச்சி கட்டாயம் என்ற உத்தரவால் 2012க்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு சிக்கல் எழுந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான நேரலை வழங்குவதற்காக செய்தி அறையிலிருந்து நெறியாளர் அபிநயா இணைகிறார். அபிநயா, இனி உங்களிடம். நன்றி ஸ்ரீராம். ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்பதற்கான உத்தரவு 2011ஆம் ஆண்டு NCERT மூலமாக அது வெளியிடப்பட்டிருந்தது, NCTE மூலமாக. அதற்கு பிறகு 2012ஆம் ஆண்டிலிருந்து தான் தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது. தற்போதைய உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவால் அதற்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்கள், பதவி உயர்வு பெற்றவர்களுக்கும் இது சிக்கலாக மாறி இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு பதவி உயர்வுக்கும் கட்டாயம் என்ற இந்த உத்தரவை எப்படி பார்க்கறீங்க? வணக்கங்க. தகுதி தேர்வு என்றால் என்ன, தகுதி தேர்வு யாருக்கு தேவைப்படுகிறது என்கின்ற விவாதத்தை நடத்தாமல் சட்டத்தில் எழுதியிருக்கிறது, எனவே சட்டப்படி உங்களுக்கு இது இருக்கணும் என்கின்ற அடிப்படையில உச்ச நீதிமன்றம் தந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு கல்வியல் சூழலையும் ஆசிரியர்களுடைய பணி அனுபவத்தையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் வழங்கப்பட்ட தீர்ப்பாகவே நான் பார்க்கிறேன். 2012 தமிழ்நாட்டுல அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்த பிறகு, கல்வி உரிமை சட்டம் அறிவிக்கையாக வெளியிட்டப்பட்ட பிறகு நியமிக்கப்படுபவர்களுக்கு தகுதி தேர்வு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அது பொருந்தாது, சட்டம் பொருந்தாதுன்னு சொன்னாங்க. சட்டம் பொருந்தாதுன்னா சட்டத்தின் கீழ் இருக்கிற இந்த கூறும் பொருந்தாது என்பதுதான். இப்போ மீண்டும் அவர்கள் பணியில 2013க்கு முன்னாடி 12க்கு முன்னாடி அவங்க பணியில சேர்ந்திருந்தாலும் அவங்க அதற்கு பிறகு பணி மூப்பு பெறுகிறார்கள் என்றால் அதுக்கு தகுதி தேர்வு வேண்டும் என்கின்ற அளவுல இந்த தீர்ப்பு நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக ஆசிரியர்களை சிறுமைப்படுத்துற பணியை தவிர இது எந்த வகையிலையும் மாணவர்களையோ அல்லது கல்வியல் செயல்பாட்டையும் மேன்மைப்படுத்த உதவ போவது இல்லை. நன்றி திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து பட்டதாரி ஆசிரியர் சங்கத்திலிருந்து திரு பேட்ரிக் ரைமன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு யாருக்கெல்லாம் பாதிப்பை அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தும்? உச்சநீதிமன்ற தீர்ப்பு தற்போது கிடைத்த தகவல்களின்படி 29/7/2011க்கு முன்பாக நியமனம் செய்யப்பட்டவர்கள் கண்டிப்பாக தேர்வு எழுத வேண்டும். பணியில தொடர்வதற்கு கூட அவர்கள் 2 ஆண்டுகளுக்குள்ள தேர்வு முடிக்க வேண்டும். பதவி உயர்வுக்கு கட்டாயம் தகுதி தேர்வு முடிக்க வேண்டும் என்ற தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறையில் ஏறக்குறைய 1 லட்சத்துக்கும் அதிகமான ஆசிரியர்களுக்கு இந்த தீர்ப்பு பாதிப்பாகத்தான் ஏற்படும். ஒரு தீர்ப்பு என்று சொல்லுகிற போது அது தனியார் பள்ளிகளுக்கும் சேர்த்துதான். அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகள் இல்லாமல் கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்பது அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கும் பொறுத்து. அப்ப தனியார் பள்ளிகளில் நாளை நியமனம் செய்வதற்கு கூட ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது அதற்கு போதுமான ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். 2 ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டுக்கு 2 முறை ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்த வேண்டும். பல்வேறு காரணங்களால் தமிழ்நாட்டில அது போன்ற தேர்வுகளும் நடத்தப்படவில்லை. ஆகவே தேர்வுகள் குறித்து நீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக வந்த பிறகு அரசு இது குறித்து உரிய முடிவெடுக்க வேண்டும் நம்புகிறோம். பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்று சிறப்பான ஒரு ஸ்பெஷல் TET எக்ஸாம் நடத்தி அவர்களுக்கான தேர்வு மதிப்பெண்கள் எல்லாம் அவர்களுடைய பணி அனுபவத்தை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப போல தமிழக அரசை முடிவு செய்யலாம். தகுதி தேர்வு கட்டாயம், ஆனா அந்த தகுதி தேர்வுல எப்படி தேர்வு இருக்க வேண்டும், எவ்வளவு கட் ஆஃப் இருக்க வேண்டும், பாஸ் என்பதெல்லாம் தமிழக அரசே முடிவு செய்து கொள்ளலாம். ஆகவே முழுமையான தீர்ப்பு கிடைக்கப்பட்ட பிறகு ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அரசு ஒரு சிறப்பு தேர்வை நடத்தி ஒரு கொள்கை முடிவை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏறக்குறைய இதனால் ஒரு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நன்றி திரு பேட்ரிக் ரைமன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வு 2012ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 2009 கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஆசிரியர் தகுதி தேர்வு மூலமாகத்தான் ஆசிரியர் நியமனம் நடைபெற வேண்டும் என்பதற்கான அறிவிப்பு வெளியானதை கட் ஆஃப் டேட்டாக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதனால் பாதிக்கப்படக்கூடிய ஆசிரியர்களின் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டலாம் என்ற கருத்தை தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இது சார்ந்த பார்வை நம்மோடு
பகிர்வதற்காக ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த திரு தாஸ் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு 1,00,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இதற்கு முன்பு பதவி உயர்வு பெற்றவர்களுடைய அந்த உத்தரவும் ரத்தாவதற்கு வாய்ப்பு இருக்குமா உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவால்? வணக்கம். இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த தீர்ப்பு, குறிப்பாக ஆசிரியர் சமுதாயத்தில் பெரும் அதிர்ச்சியையும் வருங்கால ஆசிரியர் எனும் இந்த ஆசிரியர் தொழிலுக்கு வருவதற்கு அச்சப்படுகின்ற அளவிலே இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இருந்தாலும் மாண்புமிகு நீதியரசர்கள் மறுபரிசீலனை செய்ய சட்ட கருத்துக்களின் அடிப்படையிலே அதை மேல்முறையீடுக்கான வாய்ப்புகள் இருந்தால் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 2013க்கு பிறகு இந்த டெட் தேர்வு ஆர்டி ஆக்டின் அடிப்படையிலே அமைந்திருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள் இதற்கான இலக்குகளில் அவர்களுடைய பணி நியமனம் கிடையாது. முறையாக பயிற்சி பெற்று முறையான நியமனத்தில் அதற்கான தேர்வுகள் அடிப்படையில் தமிழ்நாடை பொறுத்தவரையில் நாம் தேர்வாகியிருக்கிறோம். குறிப்பாக வட மாநிலத்தில் பொறுத்தவரையில் 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் எந்தவித தகுதியும் இல்லாத எழுதியவர்களுக்கு அந்த தகுதி தேர்வு அவசியமாக கருதப்பட்டது. ஆனால் இந்தியா முழுக்க இதை செய்திருப்பது என்பது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாக தான் கருதப்படுகிறது. பதவி உயர்வுக்கு என்று அவர்கள் வைத்திருந்தால் டெட்டுக்கு பிறகு 13க்கு பிறகு டெட்டை எழுதியவர்களுக்கு அதை பயன்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்றுதான் சட்ட ரீதியாக வழக்கறிஞர் வழியாக நாங்கள் தெரிவிக்கும் அதற்கான கருத்துருக்களை. ஆனால் தற்பொழுது இந்த தீர்ப்பானது மிக அதிர்ச்சி அளிக்கிறது. இதனால் 55 வயதுக்கு பிறகு இருப்பவர்களுக்கு தவிர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் பதவி உயர்வு வேண்டும் என்றால் அவர்களும் எழுத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு பல்வேறு வகைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற கருத்தை பகிர்ந்திருக்கிறீர்கள். நன்றி திரு தாஸ்.